ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 5 ரியாக்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிளான ரியாக்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ் ஃபண்டமெண்டல்ஸில். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் கவுண்டர் வந்து பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு டாகிள் தீம் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா உங்கள் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்டில். ஸோ 3வது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி கிரெயில் லேஅவுட். ஸோ எப்படி இந்த லேஅவுட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ 4வது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஸ்டாப் வாட்சை ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம கடைசி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டியன். ஒரு சிம்பிளான அக்கார்டியனை எப்படி ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம இந்த கவுண்டர் அப்ளிகேஷனை ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவுண்ட் வந்து அப்படியே -1 சொல்லிட்டு டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கடைசியாக வந்து ரீசெட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவுண்ட் வந்து 0க்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். ஸோ ரியாக்டில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ட் ப்ராஜெக்ட். கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய ரியாக்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த அப்ளிகேஷனை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து கோட் பண்ணுறதுக்கு விசுவல் ஸ்டூடியோ கோட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன கோட் எடிட்டர் கம்ஃபர்டபுளோ ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும் நம்ம விசுவல் ஸ்டூடியோ கோடில். ஸோ ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல், நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்பிஎம் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்பிஎம் கிரியேட் வைட் அட்டு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ப்ராஜெக்ட் நேமு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அது டிஃபால்ட்டாக வெனிலா ஜேஎஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியாக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைப் ஸ்கிரிப்டா ஜாவா ஸ்கிரிப்டான்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் SWCயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஃபோல்டர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டெர்மினலில் பாருங்கள், நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் கவுண்டர் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம். ஸோ அதனால் சிடி ரியாக்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பேக்கெட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நோட் ப்ராஜெக்ட் மேனேஜர் வச்சு தான் நம்ம வந்து நிறைய டிபெண்டன்சிஸ்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். A few moments later. ஓகே, இப்போ என்பிஎம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்.json, பேக்கேஜ்.log.json இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் ஆச்சு பார்த்தீங்களா, ஸோ அதோட வெர்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஃபைலும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணோன்னா என்பிஎம் ரன் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள், எனக்கு வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்ம சர்வரில் வந்து இப்போ இந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த ப்ரௌசரில் வந்து போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலான ஸ்க்ரீன் சைஸு. ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவுண்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டெர்மினலை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மெயின் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு main.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோடைய ஒரு ரூட் ஃபைல்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபைலில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆப் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன காம்போனண்ட்டை போடுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ இப்போ இங்கே ஆப் காம்போனன்ட் வந்து போட்டிருக்காங்களா, ஆப் காம்போனன்ட்னு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, app.jsxன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப் காம்போனன்ட்ல பாருங்க நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ட் அந்த ஐகான்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதோட லிங்க் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து இந்த ஒயிட் ஐகான், இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து ஷோ ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எந்த ஃபைல்ஸுமே வந்து தேவையில்ல. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி app.cssல இருக்க எல்லா ஸ்டைல்ஸும் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா பாருங்க நம்மளுக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம app.jsx வந்து வந்துடலாம். ஸோ வந்துட்டு ஸோ இப்போ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஃபால்ட்டான அந்த பாய்லர் பிளேட் காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது, ரியாக்ட்லேருந்து ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். கடைசியாக வந்து நம்ம காம்போனன்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் ஸோ நம்ம இன்னொரு ஃபைலில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை தான் நம்ம மெயிலில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஸோ ஒன்றுத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இன்னொன்றுத்தில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயினான கோடை வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே டிவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ரிட்டர்ன் டிவ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய JSX ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மலாக HTMLலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஆனால் JSX சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம அவுட்புட்டில் நீங்கள் பாருங்கள் நம்ம டைம் வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்டெய்னர் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டைமர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ H3 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வேரியபிளை வந்து நம்ம இன்னும் இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பிளாங்காகவே விட்டுடுறேன். ஸோ நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வேரியபிள் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் போய் பாருங்கள் நம்மளுக்கு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ் முடியுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து BTN கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் கண்டெய்னரில் எவ்வளோ பட்டன்ஸ் வந்து இருக்க போகுது, நம்மளுக்கு வந்து 3 பட்டன் வந்து இருக்க போகுது. ஸோ இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அப்புறம் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டன். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரைட் பண்ண வேணாம். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு செகண்ட் லைனில் இன்க்ரிமெண்ட்டுக்கு பதில் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ 3வது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வேரியபிள்லாம் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹூக் எப்படி யூஸ் ஆகும், ஸோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் ஸ்கொயர் பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த கவுண்ட்டுன்றது தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வேரியபிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, டிக்ரிமெண்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இதை கேமல் கேஸில் வந்து போட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஃபங்க்ஷன்.
ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கவுண்ட்ன்ற ஸ்டேட்டை வந்து இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ எதனா ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் பேரந்தீசிஸ்குள்ள நான் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் 0ன்னு தரேன்னா நம்ம கவுண்டோட டிஃபால்ட்டான வேல்யூ வந்து 0க்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், நம்ம இந்த வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், எனக்கு டிஃபால்ட்டாக 0வில் வந்து இருக்குல்ல கவுண்ட்டு. ஸோ அது ஏன்னா இங்கே நம்ம யூஸ் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, செட் கவுண்ட் வச்சு தான் நம்ம வந்து கவுண்டோட ஸ்டேட்டை வந்து இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ண முடியும். ஸோ செட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது கவுண்ட் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம டிக்ரிமெண்ட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கவுண்ட் -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டிக்ரிமெண்ட்னா செட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட் -1 வந்து பண்ணணும். ஓகே, இப்போ ரீசெட்டுக்கு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ரீசெட் ஈக்குவல் டு மறுபடியும் வந்து அந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு செட் கவுண்ட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எப்போ ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து வேறு என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும் அது வந்து 0க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். ஸோ அதனால தான் நம்ம செட் கவுண்ட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம 3 ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது மூணுத்தையும் வந்து இப்போ அவங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அதை அப்படியே நம்ம ட்ரிகர் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிக்ரிமெண்ட் வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது அந்த டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணதை ட்ரிகர் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து அவங்க இந்த ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணும்போது ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணோம். ஓகே, ஸோ இதை அவங்க ட்ரிகர் பண்ணிவிட்டு என்ன வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணோம்னா கவுண்ட்டுன்ற அந்த வேல்யூ. ஸோ கவுண்ட்டுன்ற அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இந்த கவுண்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் முடிஞ்ச உடனே நம்ம கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம main.jsxல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இந்த காம்போனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் மோடில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இன்க்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணால் கவுண்ட் வந்து எனக்கு ரீசெட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க நம்மளுக்கு ஸ்டைல்ஸ் வந்து நல்லாவே இல்லை. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் app.cssக்கு வந்து வந்துடுறேன். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார் ஆஃப் மார்ஜின் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ரைட் சைட்லேயே வந்து நம்ம அப்ளிகேஷனை பார்த்துட்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்ன ஸ்டைல்ஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா பார்க்கும்போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். மார்ஜின் ஈக்குவல் டு 0 அண்டு பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம வந்து main.jsxல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இம்போர்ட் ஆஃப் app.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம app.cssல எழுதுகிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எதனா பேக்ரவுண்ட் எதனா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாடின்னு சொல்லிட்டு கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று சும்மா கொடுக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சேஞ்ச் ஆகுது. அப்போ இப்போ நம்ம சிஎஸ்எஸும் அந்த main.jsxும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேடிங் வந்து 0 கொடுத்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ பாடிக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம்.
ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஈக்குவல் டு ஏரியல். ஸோ அப்படி ஏரியல் வந்து ஒர்க் ஆகலைன்னா சான்ஸ் செரிஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து 100 VH. ஸோ ஃபுல் வியூ ஹைட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே வந்து பாருங்கள் சென்டரில் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு RGB அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரேண்டமாக ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ 220, 220 அப்புறம் 215 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் வந்து ஆட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டெய்னருக்கு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னர் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல கண்டெய்னர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டாட் கண்டெய்னர். ஸோ வித்து வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வித் ஈக்குவல் டு 500 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட் ஈக்குவல் டு ஒரு 200 px வந்து கொடுத்துக்கலாம், ரொம்ப வேணாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி RGB இப்போ வந்து 255, 255, 255. ஸோ இந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒயிட் கலர் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு பேக்ரவுண்டாக. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம மேலே ஆட் பண்ண மாதிரியே தான். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் கொடுக்கலாம். அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம தரணும். ஸோ ஃப்ளெக்ஸு டைரக்ஷன் ஈக்குவல் டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு ஒரு 15 px ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ரேடியஸ் நம்ம ஆட் பண்ணால் தான் இந்த சைடில் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கர்வாக காமிக்குது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைமர் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டைமர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல, மார்ஜின் பாட்டம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 px வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம H3க்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ H3 வந்து நம்ம அந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் H3. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 30 px வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. 30 px ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்குது, ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியல, ஏன்னா நம்ம இன்னும் கலர் வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் கலரு. ஸோ ஃபாண்ட் சைஸ் மட்டும் இப்போ நான் ஒரு 30 px கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பட்டன் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் கண்டெய்னர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே. டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு ரோ வைஸ் தான் தேவை. ஸோ அதனால் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வித்து வந்து கொடுக்கலாம். ஸோ 100% வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபுல் வித்து வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 px இருந்தாலே போதும். ஸோ வித் வந்து 80 px வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது மொத்தமாக ஒரே இடத்துல வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்தோன்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன்ஸுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் 10 px, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 px போதும், அதுவே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ RGBன்னு கொடுத்து ஒரு 46, 236, இன்னும் க்ரீன் வரணும்னா உங்களுக்கு 46 மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே. ஏன் இன்னும் ஆட் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பட்டன் வந்து டாட்டு கொடுத்துட்டோம். ஸோ பட்டனுக்கு வந்து டாட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே. இப்போ கலர் வந்து கொடுப்போம். ஸோ கலர் ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0.3 செகண்ட்ஸ் ட்ரான்சிஷன் இருந்தால் போதும்.
ஈஸ் அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 16px வந்து கொடுப்போமே, அதுக்கு மேலே வேணாம். அதுக்கு மேலேனா கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்க. ஸோ கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பட்டன் மேலே வரும்போது உங்களுக்கு கர்சர் வந்து ஷோ ஆகும். ஓகே. ஸோ இப்போ பட்டனை ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ பட்டன் ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பட்டனை ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 60, 253 கொடுத்துக்கலாம். ஒரு 26 கொடுப்போமே. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் ஹாவர் பண்ணும்போது. பார்த்தீங்களா? கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கான இந்த ஸ்டைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். கலர் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கலர் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே சிஎஸ்எஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹெச்3க்கான ஸ்டைல்ஸ் எப்போயோ ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ கடைசியாக வந்து ஆட் பண்ணியாச்சு அதையும். ஓகே. இப்போ நம்ம வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே. கவுண்ட் வந்து சூப்பராக இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ டிக்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணாலும் டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அப்படியே ரீசெட் வந்து ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் வந்து கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன அப்ளிகேஷன் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த டாகிள் தீம் ப்ராஜெக்டை வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 பட்டன் வந்து இருக்கும். ஸோ லைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, லைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதே மாதிரி டார்க் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுதான் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ரியாக்ட் ஜேஎஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டெமோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே வாங்க இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன கோட் எடிட்டர் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் தீம். ஸோ டாகிள் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வேரியண்ட் வந்து கேட்குது. ஸோ டைப் ஸ்கிரிப்டா இல்லை ஜாவா ஸ்கிரிப்டான்னு கேட்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் SWCயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும். டாகிள் தீம்ன்ற இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும். ஸோ சிடி டாகிள் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இப்போ உள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்க்கு. ஸோ npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. npm run dev அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகி இப்போ ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எல்லில் போயிட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணால் ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டெமோ வெப்சைட்டு. ஸோ இதில் இருக்க மாதிரி இப்போ நம்ம எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம வெப்சைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நம்ம வந்து இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். டாகிள் தீம் ப்ராஜெக்ட்குள்ளே எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா app.jsx app.cssன்னு 2 ஃபைல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாத main.jsxன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த main.jsxல நம்ம இந்த ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே என்ன காம்போனன்ட் தரோமோ ஸோ அந்த காம்போனன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது லோக்கல் ஹோஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த app.jsல டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஒயிட் ஐக்கான்
ரியாக்ட் ஐகான்ஸ், அப்புறம் இந்த கவுண்டர்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆப் டாட் சிஎஸ்எஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்எஸில் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஃபால்ட்டான அந்த பாய்லர் பிளேட் கோட்ஸை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஆர்ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ட்ரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப் காம்பனண்ட் வந்து எழுதுகிறோம். ஸோ கடைசியாக வந்து இந்த ஆப் காம்பனண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயினான அந்த ஸ்டேட்லாம் வந்து கிரியேட் பண்ணிடலாம். கான்ஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்கொயர் பிரேசஸை கொடுத்துட்டு தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வேரியபிள், அதாவது ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் வந்து செட்டை வந்து கொடுத்துட்டு கேமல் கேசிங்கில் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அப்டேட் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரியாக்டில் வந்து நம்ம யூஸ் ஸ்டேட் ஹூக் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம லைட் தீம் தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், நீங்கள் எந்த டார்க்கில் இருந்தாலும் சரி லைட்டில் இருந்தாலும் சரி, நான் ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் தீம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தீமை வந்து அப்டேட் பண்ண முடியும் ரியாக்டில். ஓகே. இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். லைட் தீமுக்கும் சரி, டார்க் தீமுக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட்டு லைட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் இப்போ நம்ம செட்டிங் லைட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். செட்டிங் லைட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது நம்ம ரெஃபரன்ஸ் தான், எதனா எரர் ஆயிடுச்சுன்னா நம்ம லாகில் வந்து செக் பண்ணுறதுக்கு தான். ஓகே. இப்போ நம்ம தீமை வந்து செட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம செட் தீமை யூஸ் பண்ணி தான் தீமை வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ செட் தீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தீம் வந்து இந்த தீம் வேரியபிள் வந்து டார்க்கில் இருந்தாலும் சரி, ஸோ இது அப்படி இல்லாமல் அது வந்து லைட்டில் இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது கரெக்டாக வந்து லைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம டார்க் தீமுக்கும் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ மேலே வந்து நம்ம இந்த கன்சோல் லாக் எழுதணும் பார்த்தீங்களா? ஸோ அதையே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் லைட் தீமுக்கு பதில் டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே செட் தீம் சொல்லிட்டு அந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனு. ஸோ அதை வந்து கால் பண்ணுறோம். ஸோ டார்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து லைட் தீம் செட் பண்ணியாச்சு இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி டார்க் தீம் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது டார்க் தீம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், ஸோ எப்படி இருக்குன்னா 2 பட்டன் இருக்குது, ரெண்டுமே கொஞ்சம் கேப்பில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லைட் பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கிரே கலர் வருது, டார்க் பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் வருது. டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் இருக்குது, அதே மாதிரி பிளாக் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இந்த ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே மேலே ஒரு டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நம்ம இந்த கிளாஸ் நேம் வந்து டைரெக்டாக தரப்போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டெம்ப்ளேட் லிட்ரலில் வந்து தான் தரப்போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் லிட்ரல் கொடுத்து அதை வந்து தீம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, டார்க் லைட்டுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொடுத்துக்கலாம் டெம்ப்ளேட் லிட்ரல்குள்ளே. ஓகே. இப்போ இந்த டிவ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேசிக்கான டிவ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ என்னன்னா பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு பட்டன்
கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆக்சுவலான அந்த பட்டன்ஸை வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன் கிளிக் ஈக்குவல் டு நம்ம மேலே ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா லைட் தீம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டனுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதனால் இங்கே வந்து லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டனை அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஐடி வந்து லைட்டுன்னு கொடுத்தோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து டார்க்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லைட் தீம்னு நீங்கள் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு கடைசியாக இங்கே லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து டார்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் லிட்ரலுக்கு வெளியில் வந்து இந்த ரைட் பண்ணியிருக்கோம்ல, ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுக்கு வெளியில் வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ்லாம் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து கன்சோலுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங் லைட் தீம் சொல்லிட்டு வருது. டார்க்கை ப்ரெஸ் பண்ணால் செட்டிங் டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனலாக வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ்லாம் இப்போ ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி main.jsஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து // கொடுத்து app.css அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த main.jsxல நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுறது ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எழுதும் போது ஈஸியாக பார்த்து பார்த்து ரைட் பண்ணலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த விஎஸ் கோடை வந்து நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சைட் பை சைடு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம கோட் பண்ணுறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி பேடிங் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட்டான அந்த மார்ஜின்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தீம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தீம் கண்டெய்னர்னு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த app.jsxல தீம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு மின் ஹைட் வந்து கொடுக்கலாம். ஸோ மின் ஹைட் ஈக்குவல் டு ஒரு 100 விஹெச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் வித்தை வந்து அது எடுத்துக்க போகுது மின் ஹைட்னா. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து கொடுக்கலாம். ஸோ வித்து வந்து ஒரு 100% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் வந்து கொடுப்போம். ஸோ ட்ரான்சிஷன் ஈக்குவல் டு ஆல்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு 0.3 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸ் அனிமேஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ தீம் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தீம் கண்டெய்னர் லைட்டாக இருக்கும்போது என்ன ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்னா இங்கே அங்கே டெம்ப்ளேட் லிட்ரல் எதுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு டார்க் வந்து அதுவே டாகுல் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ இந்த தீம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல லைட் அண்ட் டார்க் வந்து ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து லைட்டாக இருக்கும்போது நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுவே வந்து டார்க் ஆச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தீம் கண்டெய்னர் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அது வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா பிளாக் வந்து பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஏன் நம்ம பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்குறோன்னா அதோட ப்ரீவியஸான ஆன்சிஸ்டர் அது பாருங்கள். ஸோ அது வியூ ஹைட்டு தான் அதோட ஆன்சிஸ்டர்.
ஸோ அதோட வித் ரெஸ்பெக்ட் டு வியூ ஹைட்டோட இப்போ நம்ம இந்த பட்டன் கண்டெய்னரை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 50% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டாப்ல இருந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்ல இருந்தும் ஒரு 50% வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் சென்டரில் வரும். ஸோ 50% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து சென்டர் இன்னும் ஆகலை. ஸோ அப்படி பர்ஃபெக்டாக நம்ம ஆனோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ -50% கமா மறுபடியும் வந்து -50% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸு. ஸோ கேப் வந்து நம்மளுக்கு வேணும்ல 2 பட்டனுக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் கேப் ஈக்குவல் டு ஒரு 20 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பட்டன் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 10 px வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஆட் பண்ணுவோம். 20 px வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா பார்டர் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஒரு 5 px கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து தேவையில்லை நம்ம எட்ஜஸ் வந்து. ஓகே, ஸோ அடுத்து வந்து கர்சர் ஈக்குவல் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த பட்டனை ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஆல்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு 0. அதே மாதிரி 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம app.jsxல ஐடி வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த லைட் பட்டன் டார்க் பட்டனுக்கு வந்து ஐடி ஈக்குவல் டு லைட்டு, ஐடி ஈக்குவல் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல. ஸோ அந்த லைட் அண்ட் டார்க் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கலர் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒயிட் பட்டனுக்கு வந்து கலர் வந்து பிளாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ லைட்டு ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இதை ஹாவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொஞ்சம் சட்டிலாக வந்து சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ E0 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஹாவர் பண்ணும்போது லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுவே நம்மளுக்கு போதும். ஸோ அடுத்து வந்து நம்ம டார்க்குக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ்டாக் டார்க்குன்னு சொல்லிட்டு போட்டோம்னா எனக்கு டார்க்குன்ற அந்த ஐடி வந்து செலக்ட் ஆகும். அந்த பட்டன் வந்து செலக்ட் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்கணும். ஸோ ரொம்ப பிளாக் கலர் வேணால் நம்ம ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஹேஷ்டாக் 333 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டார்க் இந்த பட்டனை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் சட்டிலாக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒரு ஹேஷ்டேக் ஒரு 444 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹாவர் பண்ணும்போது பாருங்கள் லைட்டாக வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போயே நம்ம கோட் வந்து இன்னும் ஃபங்க்ஷனலாக வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ ஏன் இந்த இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த index.css அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்க கோடு வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்ல. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கு வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமூவ் பண்ணோடனே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் லைட் தீமை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி டார்க் தீமை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ அடுத்து வந்து நம்ம தேர்ட் ப்ராஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஹோலி கிரெயின் லேஅவுட்டை நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோலி கிரெயின் லேஅவுட்னா என்னென்னா, ஸோ நம்ம வெப்சைட்ஸில் வந்து நார்மலாக வந்து ஹெட்டர், ஃபூட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு லேஅவுட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த லேஅவுட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து மேலே வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பாட்டமில் வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த டேப் வந்து வரும். ஸோ மிடில் வந்து மெயின் கண்டென்ட்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுற ஏரியா. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆட்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் கண்டென்ட் எதனா வந்து இந்த இடத்துல கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏரியா வந்து ஸ்ட்ரிங் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மெயின், ஹெட்டரு, ஃபூட்டரு, ஸோ இது எல்லாமே வந்து ஏரியா வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஆனால் இந்த நேவிகேஷன் பாரும் சைட் பாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகல, அது ஸ்டாண்டர்டான வித்தில் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ரெஸ்பான்சிவான ஹோலி கிரெயின் லேஅவுட்டை நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் கோட் பண்ணுறதுக்கு விஸ்வல் ஸ்டூடியோ கோடு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன கோடு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து, ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இப்போ ஃபோல்டர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹோலி கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ரியாக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியண்ட்டை செலக்ட் பண்ணோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் SWCயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணணும். ஸோ அதனால் சிடி ஹோலி கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம போயாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம npm இன்ஸ்டால் கொடுத்து நோட் பேக்கேஜ் மேனேஜரை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம npm run dev அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நான் இப்போ பார்க்குறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம ப்ராஜெக்ட் இதுதான் இப்போ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம கோட் பண்ணும்போது நம்ம என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோலி கிரெயின்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம எஸ்ஆர்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா app.jsx இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி app.cssஸும் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ index.cssஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதையும் வந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம main.jsxல வந்து நம்ம app.css வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ import ./app.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம app.jsxல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பாய்லர் பிளேட் அந்த காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டோட கோடு வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ரியாக்டை வந்து ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப் வந்து நம்ம main.jsxல வந்து பாருங்கள் இந்த காம்பனண்ட்டை வந்து இங்கே கொடுத்ததுனால அந்த காம்பனண்ட்டில் என்ன நம்ம ரைட் பண்ணுறோமோ அதை நம்ம அவுட்புட்டில் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆப் காம்பனண்ட்குள்ளே கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம அவுட்புட்டில் வந்து ஹெட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹெட்டரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட்டர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ரைட் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேஷன், அப்புறம் மெயின், அப்புறம் சைட் பார் இது 3மே வந்து இது உள்ளே தான் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கண்டென்ட். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசைடு அதை வந்து கொடுக்கணும். ஸோ அசைட்னா என்னது? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த காலம் டிவ்வுக்குள்ள நேவிகேஷன், மெயின், அப்புறம் சைட் பார் வந்து இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ஃபூட்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபூட்டருக்குள்ள ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க இந்த இடத்துல எல்லாமே லைனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுவோம் சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ app.css அந்த ஃபோல்டருக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ சான்ஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்குது ஃபாண்ட்டு. ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்காக உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியணுன்றதுக்காக ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலான அந்த ஃபாண்ட் சைஸோட ஒரு 18px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா இது விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு போல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ மார்ஜின் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ மின் ஹைட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ மினிமம் ஹைட் வந்து ஒரு 100 VH 100 வியூ ஹைட் வந்து மினிமம் ஹைட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஹெட்டரு, நேவ் பாரு, அப்புறம் மெயின் இதுக்கெல்லாம் காமனாக இருக்க ஸ்டைல்ஸ் வந்து பேடிங்லாம் சிலது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஹெட்டர், நேவு, அப்புறம் மெயின், அப்புறம் அசைடு, ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர். ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஸ்டைல்ஸ் என்னென்னா பேடிங் ஈக்குவல் டு ஒரு 12px ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கேப் நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே சென்டர் அலைன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம்ல நம்ம மெயின் டிவ். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரு ஆர்டரில் இருக்குது. ஸோ அடுத்து இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மின் ஹைட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ 100 VH அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் இந்த நேவ் பார், மெயின், சைட் பார் இது 3மே வந்து நம்மளுக்கு ரோ வைஸ் வந்து அலைன் ஆகிருக்கணும். இங்கே அவுட்புட்டில் பாருங்கள் ரோ வைஸ் வந்து தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டாட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த 3மே வந்து ரோ வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பாருங்கள் இந்த நேவ் பார், மெயின், சைட் பார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டருக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஃபூட்டருக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஸோ இதோட ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் எதனா ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆக்வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஸோ இந்த காலம் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் 1 நம்ம கொடுத்ததுனால இவ்வளோ ஹைட்டை வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கமெண்ட்ஸாக போட்டுறேன் இந்த பேக்ரவுண்ட் கலரை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஹெட்டர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு டொமேட்டோ கலர் வந்து ஆட் பண்ணுவோமா? ஓகே, இது பார்க்க நல்லாயிருக்கு இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹைட் ஈக்குவல் டு ஒரு 60px வந்து ஆட் பண்ணலாம் ஹெட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட்டர் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹெட்டருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிச்சாச்சு.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபூட்டருக்கான ஸ்டைலில் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபூட்டருக்கும் வந்து நம்ம ஹெட்டருக்கு பண்ண மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்டைலிங்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஸ்லேட் கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ ஸ்லேட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபூட்டருக்கு. ஸோ ஹைட் வந்து ஒரு 100 px கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து கலர் வந்து கொடுப்போம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து இப்போ ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மார்ஜின் டாப் வந்து கொடுப்போம். ஸோ மார்ஜின் டாப் ஈக்குவல் டு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹெட்டர் அண்டு ஃபூட்டருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நடுவில் இருக்க இந்த மூணுத்துக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேவ் பாருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு கோரல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க்னா என்னன்னா, இப்போ நம்ம இதை வந்து ரீசைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ அவுட்புட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ரீசைஸ் பண்ணி காமிச்சேன்ல. ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மெயின் கண்டென்ட்டு ஹெட்டரு ஃபூட்டர்லாம் ரீசைஸ் ஆகுது. ஆனால் இந்த நேவ் பார் சைட் பார் மட்டும் ரீசைஸ் ஆகலைன்னு சொன்னோம்ல. ஸோ ஏன் அப்படி ஆகலைன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆகலை. ஸோ அடுத்து வந்து வித் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஈக்குவல் டு ஒரு 150 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு #333 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வித் வந்து 150, கலர் வந்து #333 வந்து வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைட் பாருக்கான அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதாவது அசைடு. ஸோ அசைடு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு சாண்டி ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து இதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு ஸ்ட்ரிங்க் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வித்து வந்து ஆட் பண்ணோம். ஸோ நம்ம அதுக்கு ஆட் பண்ண வித்து மாதிரியே 150 px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு #333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நடுவில் இருக்க நம்ம மெயினுக்கு மட்டும் தான் இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொக்காசின் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃப்ளெக்ஸு க்ரோ வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸு க்ரோ ஈக்குவல் டு நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா, இந்த ஃபுல் இந்த நேவிகேஷன் அண்ட் சைட் பார் அந்த வித் இல்லாமல் மிச்சம் இருக்க எல்லா வித்தையும் வந்து இந்த மெயின் கண்டென்ட் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளெக்ஸு க்ரோன்ற இந்த ஆட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ கடைசியாக வந்து நம்ம இதுக்கும் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ #333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம இப்போ கோட் பண்ண அவுட்புட்டு. சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் பாருங்கள், நம்ம டெமோவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மெயின், ஹெட்டர், ஃபூட்டர் மட்டும் நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுது. சைட் பார் அண்ட் நேவ் பார் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 150 px வித்தில் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த கோடிங் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம 3rd ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து எப்படி நம்ம 4th ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாப் வாட்ச் டைமரை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ செகண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ எந்த செகண்ட்ஸில் இருக்கோ அந்த செகண்ட்ஸ்லேயே அப்படியே வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 12 செகண்ட்ஸில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா விட்டதுலேருந்து கண்டினியூ ஆகும். நம்மளுக்கு 0லேருந்து கண்டினியூ ஆகாமல் எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்து வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டாப் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு மறுபடியும் நான் எங்கே வந்து இந்த செகண்ட்ஸ் வரும்போது ஸ்டாப் பண்ணுறேனோ அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்து ரீசெட் கொடுக்கும்போது எனக்கு 0 செகண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளான ஸ்டாப் வாட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த சிஎஸ்எஸ்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒன்லி வந்து ரியாக்ட் ஜேஎஸில் எப்படி லாஜிக் வந்து ரைட் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒன்லி லாஜிக் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து, ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா npm create wait at latest அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து வைக்கணும். ஸோ ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேரியண்ட்டுக்கு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் எஸ்டபிள்யூசி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போகணும். ஸோ அதனால் சிடி ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டருக்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம ப்ராஜெக்டில். ஸோ npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். A few moments later. ஓகே, இப்போ npm வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ npm run dev அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் குரோம் ஓப்பன் பண்ணி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் ஓப்பன் பண்ணேன்னா ஸோ பாருங்கள் எனக்கு வந்து இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதை சைட் பை சைடு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் எப்படி ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் வாட்ச்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே நம்ம app.jsx இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கோட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு app.css. ஸோ இந்த கோடையும் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்து index.css. ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த main.cssல இருக்க இந்த ஆப் காம்பனன்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் இந்த ரைட் சைடில் இருக்க ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த app.cssலாம் நம்ம கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ஆப் காம்பனண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்போர்ட்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆப் காம்பனண்ட் வந்து அதே ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்ம இந்த main.jsx ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ஃபைலில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரக்சரை வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய h1 டேக் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ h1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சரியாக தெரியலனா கொஞ்சம் வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த h1க்குள்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே அவுட்புட்டில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ டைமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ஃபாலோ அப் ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ எஸ்ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம ஸ்டேட்டை வந்து தரணும். அதை நம்ம ஃபர்தராக தருவோம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் நம்ம பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த பட்டன் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ செகண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ 3வது பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து ரீசெட். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லாஜிக் வந்து ரைட் பண்ணுறதுக்காக ஸ்டேட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கான்ஸ்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ செட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த செட் டைமரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமரை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டுன்னு கொடுத்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ யூஸ் ஸ்டேட்டுன்றது தான் அந்த ரியாக்ட் ஹூக்கோட நேமு. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஸ்டேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமை வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணுறதுக்கு செட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஈக்குவல் டு ஸோ இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ யூஸ் ஸ்டேட் ஆஃப் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக போகுது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஸோ இப்போ பாருங்க நான் வந்து இந்த இஸ் ரன்னிங்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ் அதனால ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன வந்து பண்ண போகுதுன்னா, இப்போ நம்ம டைமர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இஸ் ரன்னிங் வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஸோ டைமர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ரன் ஆகலன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து வந்துரும். ஸோ ஒரு வேளை ரன் ஆயிட்டு இருக்க டைமர்னா அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 3வது வந்து நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் இன்டர்வல் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இன்டர்வல் ரெஃப் ஈக்குவல் டு யூஸ் ரெஃப் ஸோ யூஸ் ரெஃப் ஆஃப் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூஸ் ரெஃப்ன்றது அது இன்னொரு ரியாக்ட் ஹூக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா எப்பயுமே ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் வந்து ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீரெண்டர் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ரெஃப்ன்ற ஒரு ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரீரெண்டர் ஆகக்கூடாது, மறுபடியும் மறுபடியும் ரெண்டர் ஆகக்கூடாது. ஸோ அந்த ரெண்டர் ஆகிறதுனால எதனா ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த யூஸ் ரெஃப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டைமர் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, ஸோ இந்த ஸ்டார்ட் டைமரை எப்போ நம்ம ட்ரிகர் பண்ணணும்னா, அவங்க வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம இதை வந்து ட்ரிகர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனை அவங்க கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் அது வந்து இப்போ டைமர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஒரு வேளை டைமர் வந்து ஆல்ரெடி வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணால் அது ஒரு மீனிங்கே இல்லைல்ல. ஸோ அதனால் இஃப் இஸ் ரன்னிங்காக இருக்கும்போது ரிட்டர்ன் வந்து பண்ணிடணும். ஸோ ஒரு வேளை அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபால்ஸில் இருக்குமா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செட் இஸ் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீ ஆல்ரெடி வந்து ரன் ஆகாமல் இருக்க. ஸோ இப்போ ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்னா நீ வந்து ரன் ஆகணும். ஸோ அப்போ நான் வந்து உன்னை ட்ரூன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ் ரன்னிங் ஸ்டேட்டை வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம ட்ரூக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்டர்வல் ரெஃப் வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வல் ரெஃப்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ கரண்ட்ன்றது ஒரு கீ. ஸோ அந்த கீக்கு வந்து நம்ம இனிஷியலாக வந்து நல்லுன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நல்லோட வேல்யூ வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ கரண்ட் ஈக்குவல் டு செட் இன்டர்வல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால்பேக் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டைமரை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டைமரை நம்ம எப்படி அப்டேட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, செட் டைமர்ன்ற மெத்தட் வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ செட் டைமர் ஆஃப் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ, ஸோ அதோட நீ ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன இன்டர்வலில் உங்களுக்கு நீ வந்து அப்டேட் ஆகணும்னா, ஒரு ஒரு செகண்டுக்கும் நீ வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதனால் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்ல வந்து ஒரு ஒரு செகண்டுக்கும் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் வேல்யூக்கு வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட்ன்னு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து இன்டர்வல் ரெஃப்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு அப்டேட் ஆகிற வேல்யூ எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கலாக இந்த ஸ்டார்ட் டைமர்ன்ற மெத்தட் வந்து பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாப் டைமர் அப்படின்ற மெத்தடை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்ட் ஆஃப் ஸ்டாப் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஈக்குவல் டு ஸோ ஸ்டாப் டைமர் வந்து இப்போ கிளிக் பண்ண என்ன நடக்கணும்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்ல வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிடணும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாப் டைமர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸோ இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் வந்து கிளியர் ஆயிடணும். அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கரண்ட் வேல்யூ வந்து எதில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அந்த கரண்ட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைமரில் வந்து ஸ்டோர் ஆயிருக்குல்ல. ஸோ இப்போ 16 செகண்ட்ஸில் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் வந்து கிளிக் பண்ணி. ஸோ அப்போ எனக்கு இந்த டைமரில் வந்து அந்த 16ன்றது ஸ்டோர் ஆயிருக்கு.
ஸோ அதனால் இந்த இன்டர்வல் ரெஃபில் வந்து ஸ்டோர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி விட்டுடணும். ஏன் இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணி விடணும்னா, ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலையோ அதை வந்து கிளியர் பண்ணிகிட்டே வரணும் நம்ம. இல்லைனா மெமரி இஷ்யூ வந்து வரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஸோ கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா இப்போ வந்து ரன் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? செட் இஸ் ரன்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஸோ செட் இஸ் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டாப் டைமர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்டாப்பை கிளிக் பண்ணும்போது அது வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஆன் கிளிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸ்டாப் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ 2 மெத்தட் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெட்டுக்கு வந்து நம்ம இப்போ ரைட் பண்ணணும் கோடு. ஸோ கான்ஸ்ட் ஆஃப் ரீசெட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசெட் டைமரை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது நம்ம இங்கே ஸ்டாப் டைமருக்கு பண்ண மாதிரியே தான் பண்ணணும். ஸோ கிளியர் இன்டர்வல் கொடுத்து நம்ம இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். ஸோ கிளியர் இன்டர்வல் ஆஃப் இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மறுபடியும் வந்து இந்த இஸ் ரன்னிங்கை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ செட் இஸ் ரன்னிங்கை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். நம்ம இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம 0க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீசெட்டை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் 0க்கு வந்து மாறுதா? ஸோ இது ஏன் மாறுதுன்னா நம்ம வந்து இந்த செட் டைமரும் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் ரீசெட்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீசெட் டைமர்ன்றத நம்ம இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஆன் கிளிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரீசெட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டைமர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமரை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அந்த வேரியபிள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இஷ்யூ இருக்குன்னா, இந்த யூஸ் ரெஃப்ன்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கமாண்ட் கொடுத்து யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் இருக்குது. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கோடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அது என்னன்னா யூஸ் எஃபெக்ட்ன்ற ஹூக்கை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம கோடில் யூஸ் பண்ணல. ஸோ ஏன் அதை யூஸ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இதுதான் நம்மளோட அவுட்புட் இது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப்பையும் ரீசெட்டையும் வந்து ப்ரெஸ் பண்ணல. ஆனால் வந்து வேறு ப்ரௌசர் போயிட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணவே மறந்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து மெமரி இஷ்யூ வந்து வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து புதுசு புதுசாக இந்த கரண்ட் இன்டர்வல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு வாட்டியும் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பழைய வேல்யூ வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும்ல. ஸோ பழைய வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம மெமரியோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நம்மளுடைய வெப்சைட் வந்து ஸ்லோ ஆக சான்சஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது சின்ன அப்ளிகேஷன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதுவே ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளியர் பண்ணுறதுக்குனா நம்ம யூஸ் பண்ணுற ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஹூக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இது வந்து கிளியர் பண்ண போகுது. ஸோ கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எதை கிளியர் பண்ண போகுது? இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த கரண்ட் வேல்யூ வந்து அது கிளியர் பண்ண போகுது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகிட்டே இருக்க போகுது பார்த்தியா கரண்ட் வேல்யூ. ஸோ அந்த ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து அது வந்து கிளியர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு கிளீனப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ வந்து கால் ஆகும்னா நம்ம காம்போனன்ட் வந்து எப்போ வந்து அன்மவுண்ட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகும் ரியாக்டில் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கோடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்தா பாருங்கள் இப்போ எனக்கு இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ ஸ்டாப்புன்னு கொடுத்தா எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ எங்கே விட்டுருக்கோ ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து ரன் ஆகுது.
ஸோ மறுபடியும் ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இப்போ 9 செகண்ட்ஸில் இருந்தது 0 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற என்ன ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம 4th ப்ராஜெக்டையும் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ப்ராஜெக்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம 5th ப்ராஜெக்டையும் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி இந்த அக்கார்டியன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டியன்னா என்னென்னா, இப்போ ஒரு 4 டேப் இருக்குது. ஸோ இதில் எந்த டேபை நான் கிளிக் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இனிஷியலாக வந்து எந்த டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஒரு டவுன் ஏரோ இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ அந்த எலமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும்போது அந்த டவுன் ஏரோ வந்து உங்களுக்கு அப் ஏரோவாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் அதே எலமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதே அப் ஏரோ வந்து டவுன் ஏரோவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன விஷயம் நீங்கள் வந்து மெயினாக நோட் பண்ணணும்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வேறு எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்க அந்த எலமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் வேறு எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ நான் Node.js வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி எனக்கு இந்த Node.js உள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவான ஒரு அக்கார்டியன் தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நான் வந்து கோட் பண்ணுறதுக்கு விசுவல் ஸ்டூடியோ கோடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன கோட் எடிட்டில் கம்ஃபர்டபுளோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்குது. ஸோ அக்கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரேம் ஒர்க் வந்து ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வேரியண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் SWC வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் அக்கார்டியன் ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ சிடி அக்கார்டியன் கொடுத்துட்டு ஸோ npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பேக்கெட் மேனேஜரை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு npm இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு npm run dev அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு நான் ரைட் சைட்லேயே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ தட் இப்போ நம்ம கோட் பண்ண நம்ம நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அக்கார்டியன் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து எஸ்ஆர்சி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ app.jss அப்புறம் index.css app.css main.jsx ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மெயினான ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த app.jsxல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்கிறது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ index.cssஸும் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி app.cssஸும் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டைல்ஸ்லாம் வந்து app.cssல தான் ரைட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பண்டில் பண்ணி தரது தான் இந்த main.jsx. ஸோ இதில் வந்து நம்ம ஆப் காம்போனண்ட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஆப் காம்போனண்ட்டில் என்ன இருந்துச்சோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம app.css வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சிஎஸ்எஸ்லாம் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த app.css வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இம்போர்ட் ஆஃப் .app.css அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம app.jsxல வந்து மெயினாக வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா பாய்லர் பிளேட் அந்த ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டோட கோடு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கான்ஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு அரே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது உள்ள வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்று ஒன்றா வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அவுட்புட்டில் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கீ கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ணதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி மிச்ச 3 ஆப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் மிச்சம் இருக்க அந்த 3 ஆப்ஜெக்டையும் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இது இப்போ ஒரு அக்கார்டியன் சொல்லிட்டு இன்னொரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த காம்போனன்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இப்போ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ப்ராப்ஸாக வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம அக்கார்டியன் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். accordion.jsx அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்கார்டியன் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் RAFC போட்டு, ஸோ இப்போ நம்ம அக்கார்டியன் ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, ஸோ இந்த அக்கார்டியனில் வந்து நம்ம அந்த ஐட்டம்ஸை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கார்டியன் காம்போனண்ட்டில் வந்து நம்ம ப்ராப்ஸாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அக்கார்டியன் காம்போனண்ட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இதில் பேலன்ஸ் கோடு என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அக்கார்டியன் வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப மெயின் app.jsxல. ஸோ இங்கே நம்ம இதை கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆகலைன்னா நீங்கள் இந்த கோடை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ accordion.jsxக்கு வந்து வரலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஐக்கான் நீங்கள் அவுட்புட்டில் பாருங்கள், இந்த ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐக்கான் வந்து நம்ம கொண்டு வரணும்னா நம்ம வந்து ரியாக்ட் ஐகான்ஸ்ன்ற அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஐகான்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நம்ம சர்வரை வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கலாம். ஸோ npm run dev கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரன் ஆகுது. ஓகே, இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அக்கார்டியனில் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ப்ராப்ஸாக வந்து பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல அக்கார்டியனில் வந்து ப்ராப்ஸாக வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் ஓப்பன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம செட் ஓப்பன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ யூஸ் ஸ்டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து இந்த ஓப்பன் ஸ்டேட்டோட வேல்யூ வந்து நல்லா வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ அவங்க யூசர் பாஸ் பண்ண இந்த ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ப்ராப்ஸ் மூலயமா பாஸ் பண்ணாங்களே. ஸோ இது வந்து ஒரு அரே தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அரே இல்லைன்னா நோ ஐட்டம்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த அரேல எலமெண்ட்ஸ் இல்லைனாலும் இது ஒரு அரேவே இல்லைனாலும் நோ ஐட்டம்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இஃப் நாட் ஆஃப் அரே டாட் இஸ் அரே ஐட்டம்ஸ். ஸோ அது வந்து ஒரு அரேவாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நோ ஐட்டம்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து அரே வந்து இருக்குது, பட் ஐட்டம்ஸ் டாட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பயும் வந்து அரேல வந்து எந்த எலமெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷன்லேயும் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம வந்து நோ ஐட்டம்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஒரு டிவ்வுக்குள்ள நோ ஐட்டம்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு அக்கார்டியன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம இந்த அரேல வந்து எலமெண்ட்ஸே இல்லைன்னா அதுக்கான கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம ஒரு பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹேண்டில் கிளிக் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இந்த செட் ஓப்பன் இண்டெக்ஸை வந்து நம்ம கால் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இண்டெக்ஸும் இப்போ நம்ம கரண்ட்டாக கிளிக் பண்ண இண்டெக்ஸை வந்து சேமாக வந்து செக் பண்ண போகுது. ஸோ ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஸோ ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் வந்து இப்போ இருக்கிற இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அதனால் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லை, ப்ரீவியஸ் இண்டெக்ஸும் இப்போ கிளிக் பண்ண இண்டெக்ஸும் ஒன்றா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்ல. இப்போ கரண்ட்டாக அவங்க கிளிக் பண்ணது வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹேண்டில் கிளிக் மெத்தடும் நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜேஎஸ்எக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு அக்கார்டியன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மேப் ஃபங்க்ஷனை ரைட் பண்ணி ஒரு ஐட்டமாக வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ ஐட்டம்ஸ் டாட் மேப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ ஒரு ஐட்டமாக போயிட்டு அதோட பர்டிகுலர் இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து மேப் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று ஒன்றா போய் இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்போ ஒரு மேப் ஃபங்க்ஷன் எழுதினாலும் அதுக்கு வந்து கீ வந்து தேவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ டிவ் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு அக்கார்டியன் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்கார்டியம் ஐட்டம்குள்ளே நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்னா, இந்த டைட்டில் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஐக்கான் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ண இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டியன் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னா, நம்மளுக்கு வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ ஆன் கிளிக் சொல்லிட்டு கொடுத்து இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேண்டில் கிளிக் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் கிளிக் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஆக்சுவலான டைட்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பேனுன்னு சொல்லிட்டு கொடுத்து ஐட்டம் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ நம்ம டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டைட்டிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஐக்கானை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்னா, ஸோ மறுபடியும் வந்து ஸ்பேனுன்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ஐக்கானை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த அப் ஏரோ வந்து ஷோ பண்ணோம். ஸோ அந்த ஐக்கானை வந்து இப்போ நம்ம ஷோ பண்ணோம். ஸோ ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நம்ம முன்னாடியே வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, ஃபேச்சுரான் டவுன் ஃபேச்சுராஃப் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ அந்த ஐக்கான் இம்போர்ட் பண்ண அந்த ஐக்கானை நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேச்சுரான் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபேச்சுரான் டவுன் வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா அப் ஏரோ, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து க்ளோஸாக இருந்துச்சுன்னா, ஸோ ஈக்குவல் இண்டெக்ஸாக இல்லைன்னா அப்போ வந்து டவுன் ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ 2 வந்து கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இப்போதைக்கு நம்மளோட அவுட்புட்டு. ஸோ 2 வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டைட்டில் இந்த டிவ்வுக்கு அப்புறம் வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் இண்டெக்ஸு ஓப்பன் இண்டெக்ஸ் மறுபடியும் வந்து ஈக்குவல் டு இண்டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு அக்கார்டியன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அக்கார்டியன்
கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஐட்டமோட கண்டென்ட் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஐட்டம் டாட் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணால் பாருங்கள் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடை வந்து ரைட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த கோடை வந்து எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணி நம்ம இங்கே பார்க்குற அவுட்புட் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் app.css அப்படின்ற இந்த ஃபைலுக்கு வந்து வந்துருங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு ஸ்டைல் எழுத போகிறோம்னா, நம்ம இங்கே இந்த app.jsx இருக்கு வந்து பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து அக்கார்டியனை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ஒரு டிவ்வு. ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல கிளாஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதுக்கு வந்து ஆப் ஐஃபன் சென்டர் ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ app.cssக்கு வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணுவோம். ஸோ சென்டர் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அலைன் ஐட்டம்ஸும் வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அக்கார்டியன் வந்து சென்டரில் வந்து வந்துடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒரு கலர் வந்து கொடுப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஹேஷ்டேக் ஆஃப் எஃப்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டர் வராப்பருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்கார்டியன் கண்டெய்னர் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த அக்கார்டியன் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜேஎஸ்எக்ஸில் வந்து காமிக்கிறோம் பாருங்கள், அந்த அக்கார்டியன் கண்டெய்னர் எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த மொத்த கிளாஸுக்குமே வந்து அக்கார்டியன் கண்டெய்னர் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வித் ஈக்குவல் டு ஒரு 350 px வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் ஈக்குவல் டு ஒரு 1 px சாலிட் ஒரு ஹேஷ்டேக் சிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 px ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஒரு ஹேஷ்டேக் எஃப்எஃப்எஃப்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம இங்கே முன்னாடி கொடுத்தோம்ல இந்த சென்டர் ரேப்பருக்கான அந்த பேக்ரவுண்டுக்கும் இப்போ நம்ம அக்கார்டியன் கண்டெய்னரோட பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஈக்குவல் டு நம்ம ஒரு 0 2 px அப்புறம் ஒரு 12 px வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளர் வித்து கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கலர் ஆட் பண்ணுறதுக்கு ஆர்ஜிபியே கொடுத்து 000 அப்புறம் ஆல்ஃபா கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.07 கொடுக்கலாமா? ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஓவர்ஃப்ளோ வந்து ஆகாது நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம அக்கார்டியன் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்கார்டியன் ஐட்டம்க்கான ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அக்கார்டியன் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்டர் பாட்டம் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் பாட்டம் ஈக்குவல் டு ஒரு 1 px சாலிட் ரொம்ப சட்டில் கலராக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அக்கார்டியன் ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டியன் டாட் ஜேஎஸ்எக்ஸில் வந்து ஸோ டியை வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ அதனால தான் எனக்கு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் ஆட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அக்கார்டியன் ஐட்டமுக்கு வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு பாருங்கள் மார்ஜின் பாட்டமில். ஓகேவா? ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அக்கார்டியன் டைட்டிலுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது கீழே வந்துட்டு அக்கார்டியன் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்தோன்னே பாருங்கள் நம்ம டைட்டிலும் அந்த ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ தான் பார்க்க நம்மளுக்கு அக்கார்டியன் மாதிரி கொஞ்சமாவது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு ஒரு 1 ரெம் வந்து டாப் அண்ட் பாட்டமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 1.2 ரெம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கர்சர் வந்து பாயிண்டராக வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஒரு 600 வந்து ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.1 ரெம் ஆட் பண்ணலாமா?
ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஒரு F9 ஆட் பண்ணலாமா? ஸோ ஒரு F9 ஆட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக வந்து டிரான்சிஷன் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் வந்து பேக்ரவுண்ட் 0.2 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அக்கார்டியன் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குலாம் இன்னும் ஸ்டைல்ஸே வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க வந்து அந்தளவுக்கு நல்லா ஷோ ஆகலை. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த டைட்டிலை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அக்கார்டியன் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு F0 ஸோ இந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹாவர் பண்ணும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் கிரே கலர் வந்து பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஹாவர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து வந்து நம்ம அக்கார்டியன் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நான் கிளிக் பண்ணால் உள்ளே வருதுல்ல. ஸோ அந்த கண்டென்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அக்கார்டியன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டாப் அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 1 ரெம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நம்ம இந்த டைட்டிலுக்கு ஆட் பண்ண மாதிரியே இதுக்கும் வந்து 1.2 ரெம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ #FFF அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஈக்குவல் டு 1 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் ஸ்டைல் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு #333 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அனிமேஷன் ஈக்குவல் டு ஃபேட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபேட் இன் அனிமேஷன் நெக்ஸ்ட்டு தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேட் இன் அனிமேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேட் இன் அனிமேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபேட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரம் டூன்னு போட்டு 2 கண்டிஷன் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஒப்பாசிட்டி இனிஷியலாக வந்து 0ல் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே இருக்க போகுது. ஸோ மேலேருந்து கீழே வர மாதிரி அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்லேட் ஒய் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ -10px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ ஃப்ரம் ஆட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேட் ஆஃப். ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி 0 வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ -10லேருந்து 0 வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலேருந்து வர மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி தெரியும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு லைட்டாக கொஞ்சம் மேலேருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் பேசிக்கலாக அந்த ஃபேடுன்ற அனிமேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து அக்கார்டியன் மெசேஜ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அக்கார்டியன் மெசேஜ். ஸோ என் வந்து ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அக்கார்டியன் மெசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஐட்டம்ஸ் அரேல வந்து எந்த பொருளும் இல்லைன்னா நம்ம இந்த நோ ஐட்டம்ஸ் அவைலபிள்ன்ற மெசேஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அக்கார்டியன் மெசேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அக்கார்டியன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 1.5 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டு அலைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு #999 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 1.1 ரெம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு நான் அந்த ஆப்ஜெக்டை வந்து அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம்ல. ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணோடனே பாருங்கள், நோ ஐட்டம்ஸ் அவைலபிள் சொல்லிட்டு இங்கே வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டைலிங்லாம் எங்கேருந்து வருதுன்னா, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த அக்கார்டியன் மெசேஜ்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்டைல்ஸை வச்சு தான் இது வந்து நோ ஐட்டம்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ நான் மறுபடியும் Ctrl+Z கொடுத்து அந்த ஹார்ட் கோட் பண்ண வேல்யூஸ்லாம் மறுபடியும் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த கோடிங் பார்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.